மேடையில் மட்டும் தமிழ் தமிழ் என்று பேசிவிட்டு தமிழ் வளர்ச்சிக்காக எதையுமே செய்யாத திராவிடக் கழகத்தையும், தமிழ் மீது உண்மையான பற்றுக்கொண்டு பல பணிகளையும் செய்து வரும் பிரதமர் அவர்களையும் தமிழ் மக்கள் புரிந்து கொள்ளத் தொடங்கியிருக்கிறார்கள். இதனால் வயிற்றெரிச்சலில் இருக்கும் கழகமும் முதல்வரும் மோடி அவர்கள் தமிழகத்திற்கு எதிரானவர் என்று தெரித்து கூறுவதற்கு ஒரு நூல் கிடைத்து விடாதா, அதை வைத்து பட்டம் பறக்கவிட முடியாதா என்று தீவிரமான ஆலோசனை நடத்தி வருகிறார்கள். அதன் வெளிப்பாடாக ஒடிசாவில் தேர்தல் பிரச்சாரத்தின் போது பிரதமர் அவர்கள் பேசிய கருத்துக்கு தவறான அர்த்தத்தை கற்பித்திருக்கிறார் முதல்வர் திரு ஸ்டாலின். தேர்தல் பிரச்சாரத்தில் நாகரீக வரம்பு மீறாமல் கொள்கை கோட்பாடுகள் செயல் திட்டங்கள் மீது ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களையும் தங்கள் ஆட்சியின் சாதனைகளையும் முன்வைத்து ஓட்டு சேகரிப்பதில் முன்னுதாரணமாக திகழ வேண்டியவர் பிரதமர் மோடி. ஆனால் வெறுப்பு பேச்சுகளின் வழியாக மக்களிடையே பகை உணர்வையும் மாநிலங்களுக்கு இடையே குரோதத்தையும் தூண்டி வருவது நாட்டுக்கு நல்லதல்ல. முன்னதாக உத்தரப்பிரதேச மக்களை இழித்தும் பழித்தும் தென்னிந்தியர்கள் பேசுவதாக தமிழக மக்கள் மீது அபாண்டமான பழியை அவர் சுமத்தியிருந்தார். மதம், மொழி, இனம் மற்றும் மாநிலத்தின் பெயரால் இன்னொரு தரப்பு மக்களை தூண்டிவிடும் செயல் ஆபத்தானது என நான் ஏற்கனவே கண்டனம் தெரிவித்திருந்தேன். சகோதரத்துவத்தை வளர்க்க வேண்டிய அரசியல் தலைவர் பகை உணர்வை தூண்டுவது தவறு என்று நான் கூறியிருந்தேன் என முதல்வர் தெரிவித்திருக்கிறார். தமிழக மக்களை மோசமானவர்களாக இழித்தும் பழித்தும் பேசும் வழக்கத்தை மோடி அவர்கள் நிறுத்திக் கொள்ளவில்லை என குறிப்பிட்டிருக்கும் முதல்வர் திரு ஸ்டாலின், ஒடிசா மாநிலத்தில் பிரச்சாரத்தின் போது புகழ்பெற்ற ஜெகநாதர் கோவிலின் பொக்கிஷ அறையின் தொலைந்து போன சாவிகள் தமிழகத்தில் இருக்கின்றன என்று மோடி அவர்கள் கூறியதாக தெரிவித்திருக்கிறார். இது ஒடிசா மாநிலத்தோடு நல்லுறமும் நேசமும் உடைய தமிழ் மக்களை அவமதிப்பதும் புண்படுத்துவதுமாகும். கோடிக்கணக்கான மக்களால் வணங்கப்படும் பூரி ஜெகநாதரை அவமதிப்பதோடு அவர் மீது அளவற்ற பக்தி உடைய ஒடிசா மக்களை தமிழக மக்களுக்கு எதிராக தூண்டும் பேச்சல்லவா இது எனவும் கேள்வி எழுப்பியிருக்கிறார். கோவிலின் பொக்கிஷத்தை களவாடும் திருடர்கள் என்ற பழியை தமிழக மக்கள் மீது பிரதமர் சுமத்தலாமா என்று ஆதங்கப்பட்டிருக்கிறார் முதல்வர் திரு ஸ்டாலின். தமிழக மக்களை நேர்மையற்றவர்கள் என்று கூறுவது தமிழகத்தையே அவமதிப்பது எனவும் கொந்தளித்திருக்கிறார். தமிழகம் வரும்போது தமிழ் மொழியை உயர்வாக போற்றுவதாக பேசுவதும், ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்களில் ஓட்டு சேகரிக்கும் போது தமிழக மக்களை திருடர்கள் போலவும் வெறுப்பு மிகுந்தவர்களாகவும் அந்த மாநிலங்களுக்கு எதிரானவர்களாகவும் பேசுவது இரட்டை வேடம். ஓட்டுக்காக தமிழகத்தையும் தமிழர்களையும் அவதூறு செய்வதை பிரதமர் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என முழுநீள அறிக்கை ஒன்றை முதல்வர் திரு ஸ்டாலின் வெளியிட்டார். முதல்வரின் இந்த அறிக்கைக்கு சாட்டையடி பதிலளித்திருக்கும் திரு அண்ணாமலை அவர்கள், தமிழகத்திற்கு உள்ளும் வெளியிலும் நடக்கும் சம்பவங்களை குறித்து எதுவுமே அறியாமல் வித்வான்கள் சூழ்ந்த ஒரு குழிக்குள் வசிக்கும் முதல்வர் ஸ்டாலின், பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் ஒடிசாவின் பிரச்சாரத்தின் போது பேசியதன் பின்னணி என்ன என்பதை தெரிந்து கொள்ளாமல் பேசுவது துரதிருஷ்டவசமானது என தெரிவித்திருக்கிறார். மக்களை இனம், மதம், மொழி மற்றும் சாதியின் பெயரால் பிளவுபடுத்துவதில் திமுக நிபுணத்துவம் வாய்ந்தது என்பதையும் அந்த பிரிவினையை ஒதுக்கி வைப்பதில் பாஜக உறுதியாக இருக்கிறது என்பதையும் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு நினைவூட்ட விரும்புவதாகவும் அவர் உறுதியாக கூறியிருக்கிறார். இது தொடர்பாக காணொலி ஒன்றையும் வெளியிட்டிருக்கும் அண்ணாமலை அவர்கள், அந்த காணொலியில் முதல்வர் ஸ்டாலின் பொய் சொல்வதையே முழுநேர வேலையாக வைத்திருக்கிறார் என தெரிவித்திருக்கிறார். முதல்வர் ஸ்டாலின் கூறும் பொய்களை அடக்குவதற்கு பக்கங்கள் போதாது என கூறிய அண்ணாமலை அவர்கள், மேலும் தற்போது அவர் கூறியிருக்கும் ஒரு பொய்தான் ஒடிசா தேர்தல் பரப்புரையில் தமிழர்களை அவமதித்து பிரதமர் மோடி பேசிவிட்டார் என்று கூறுவது. ஆனால் உண்மையாக அந்தந்த மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள்தான் அந்த மாநிலத்தின் முதல்வராக வர வேண்டும். வி.கே. பாண்டியன் என்பவரோ 12 வருடங்களாக ஒடிசா முதல்வர் நவீன் பட்நாயக்கின் தனி செயலாளராக இருந்தவர். இப்போது அவர்தான் நவீன் பட்நாயக்கின் முகமாக செயல்படுகிறார். வி.கே. பாண்டியன் தான் ஒடிசாவின் நிர்வாக முடிவுகளை எடுக்கிறார். அமைச்சர், அதிகாரிகள் யாராக இருந்தாலும் முதல்வரை பார்ப்பதற்கு பதிலாக வி.கே. பாண்டியனை தான் பார்க்க வேண்டும் என்ற நிலைமை இருக்கிறது. ஒடிசாவை சாராத ஒருவர் அந்த அரசை இப்படி மறைமுகமாக இயக்குவது சரியானதா? இது முற்றிலும் தவறானது. இதைத்தான் பிரதமர் திரு மோடி அவர்கள் சுட்டிக்காட்டியிருந்தார். ஒடிசாவின் மறைமுக முதல்வராக வி.கே. பாண்டியனே செயல்படும் நிலையில்தான் அங்கு பூரி ஜெகநாதர் ஆலயத்தின் கருவூல சாவி காணாமல் போயிருக்கிறது. அந்த சாவி திருடு போனதை யாரோ திட்டம் போட்டு மறைத்திருக்கிறார்கள். பூரி ஜெகநாதர் ஆலயத்தின் கருவூல சாவி எங்கே போனது, அதை யார் எடுத்து வெளியே கொடுத்திருக்கிறார்கள் என்பதையெல்லாம் பற்றிதான் பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் ஒடிசாவின் தேர்தல் பிரச்சாரத்தில் விளக்கியிருந்தார். எனவே முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் தனது அறையை தாண்டி இந்தியாவில் என்ன நடக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் எனவும் அண்ணாமலை அவர்கள் தனது காணொலியில் தெரிவித்திருக்கிறார்.
அது மட்டுமல்லாமல் ஒடிசாவில் பாஜக மக்களுக்கு ஒரு வாக்குறுதி அளித்திருக்கிறது எனவும், காணாமல் போன பூரி ஜெகநாதர் ஆலயத்தின் கருவூல சாவியை கண்டுபிடித்து ஜெகநாதருக்கு என்ன மரியாதை செய்ய வேண்டுமோ அதை கண்டிப்பாக செய்வோம் என அந்த மக்களுக்கு உறுதி அளித்திருப்பதாகவும் அண்ணாமலை அவர்கள் கூறியிருக்கிறார். நம்முடைய தமிழக முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் பொய் சொல்வதையே தன்னுடைய முழுநேர வேலையாக வைத்திருக்கின்றார். அவர் முதலமைச்சரான பிறகு எவ்வளவு பொய் சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, அந்த குற்றங்கள் அடுக்குனீங்கன்னா அதுக்கு நீங்க பக்கத்தை வைத்து நிரப்ப முடியாது. இன்று அவர் சொல்லியிருக்கக்கூடிய மற்றும் ஒரு பொய், நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தமிழர்கள் அவமதிச்சு பேசிட்டாங்க ஒரிசால தேர்தல் பரப்புரையின் போது. இது முதலமைச்சருக்கு சரியா படிக்கிறது இல்ல, யாரோ எழுதி கொடுத்ததை பார்த்துட்டு இன்னொருத்தர் கொடுப்பாரு, யாரோ அறிக்கை படிச்சு ட்விட்டர்ல போட்டிருப்பாங்க. அதனால இந்த பதிவு குறிப்பாக தமிழகத்தினுடைய முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு, அவருக்கு என்ன முதல்ல தெரியும், அவருக்கு முதல்ல புரிஞ்சாதான் அவருக்கு அட்வைசர் சரியா சொல்லி அவங்க கரெக்டா ட்விட்டர்ல கரெக்டா எழுதுவாங்க. மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களே ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். இந்தியாவை பொறுத்தவரை இந்தியாவுடைய பிரதமராக யார் வரணுமோ, இந்த நாட்டில் பிறந்திருக்கணும், இந்த மண்ணின் மைந்தரா இருக்கணும், அதான் அரசியலுடைய அடிப்படை அம்சம். தமிழகத்தினுடைய முதலமைச்சராக யார் வரணுமோ அவர் தமிழனாக இருக்கணும், நம்ம ஊர்ல இருக்கணும், மக்களுடைய பண்பு நாகரிகத்தை கலாச்சாரத்தை புரிஞ்சிருக்கணும். அதே போல கர்நாடகாவில் யார் வரணுமோ அந்த ஊர்ல இருக்கணும், தெலுங்கானா யார் வரணுமோ அந்த ஊர்ல இருக்கணும். இன்னைக்கு ஒரிசாவுடைய பிரச்சனை என்னன்னா, இந்த மண்ணின் மைந்தர் என்பதை அடிப்படையில மாற்றி பிஜு ஜனதாதள் கட்சி, அங்க இருக்கக்கூடிய முதலமைச்சர் நவீன் பட்நாயக் அவர்கள் 25 ஆண்டுகளா முதலமைச்சரா இருக்கிறாங்க. அவருக்கு 12 ஆண்டுகளாக பிரைவேட் செக்ரட்டரியா இருந்த ஒரு மனிதர் வி.கே. பாண்டியன் என்பவர், தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்டவர். அவர் ஐஏஎஸ் அதிகாரியாகி பஞ்சாப் கேடர்ல கிடைச்சது. அதன் பிறகு ஒரு ஒரிசா பெண்ணை திருமணம் செய்து அவங்க ஐஏஎஸ் அதிகாரி கேடர் சேஞ்சில் ஒரிசாக்கு போறாங்க. 12 ஆண்டுகள் நவீன் பட்நாயக் அவங்களுடைய செக்ரட்டரி, பிரைவேட் செக்ரட்டரி இருக்கிறாங்க. அதன் பிறகு சமீபத்தில் தன்னுடைய ஐஏஎஸ் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு பிஜு ஜனதாதள் கட்சியில் இணைந்து இன்னைக்கு பிஜு ஜனதாதள் கட்சியினுடைய தேர்தல் பரப்புரை முகமாக இருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும், ஒரிசா அரசியலை யார் ஃபாலோ பண்றாங்களோ தெரியும். யாரும் கூட நவீன் பட்நாயக் அவர்களை சந்திக்க முடியாது. சீஃப் செக்ரட்டரியா, டிஜிபியா வி.கே. பாண்டியன் இருப்பாங்க. நீங்கள் அமைச்சர்களா வி.கே. பாண்டியன் அவரை போய் பாருங்க, அப்ரூவல் கொடுப்பாங்க. ஏன் நவீன் பட்நாயக் அவர்கள் வெளியே பேச வேண்டும் என்றாலும் கூட வி.கே. பாண்டியன் அவர்கள் என்ன சொல்றாங்களோ அதுதான் பேசுவாங்க. இன்னைக்கு ஒரிசாவுடைய அரசியல், ஒரிசாவை சாராத ஒரு மனிதர் அந்த அரசியலை இயக்குவதா? நாளைக்கு நம்முடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அவங்க கிட்ட வேற மாநிலத்தில் வந்து ஒரு ஐஏஎஸ் அதிகாரி அவர் ரொம்ப பிடிச்சு போய் அவர் பதவியை ரிசைன் பண்ணிட்டு டிஎம்கேல சேர்ந்தா டிஎம்கே முகம் என்று சொல்வாரா? ஆனா அந்த நவீன் பட்நாயக் சொல்லியிருக்காரு, அது தவறு தானே? தமிழர்களுக்கு எல்லா இடத்திலும் மரியாதை இருக்கு, எல்லா இடத்திலும் தமிழர்கள் உயர வேண்டும். ஆனால் அந்தந்த மாநிலத்தினுடைய அரசியல் தன்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு பிரதமர் அவர்கள் பேசியிருப்பது பூரி ஜெகநாதர் ஆலயத்தினுடைய கருவூலத்தினுடைய சாவி அது காணாமல் போயிடுச்சு, யாரோ திட்டம் போட்டு அதை மறைச்சிருக்காங்க. 12 ஆண்டுகளாக முதலமைச்சருடைய செக்ரட்டரியா இருக்கக்கூடிய வி.கே. பாண்டியன், அப்ப அந்த சாவி எங்க போச்சு? அதுக்கு ஒரு கமிட்டி எல்லாம் போட்டிருக்காங்க. இன்னைக்கு ஒரிசால பாரதிய ஜனதா கட்சியுடைய உறுதிமொழி, நாம் அங்கே ஆட்சிக்கு வரும்போது அந்த சாவியை கண்டுபிடித்து திரும்ப கொண்டு வந்து பூரி ஜெகநாதர் அவர்களுக்கு என்ன மரியாதை செய்ய வேண்டுமோ நாம் செய்வோம். அந்த சாவி யார் கண்ட்ரோல்? அந்த முதலமைச்சரே டெக்னிக்கலா வி.கே. பாண்டியன் அவர் தானே. அந்த சாவி எங்க போயிருக்கு? அந்த சாவி யார் எடுத்து வெளியே கொடுத்திருக்காங்க? இதுதான் முதலமைச்சர் புரிந்து கொள்ள வேண்டும். மு.க. ஸ்டாலின் அவர்கள் அவருடைய அறையை தாண்டி இந்தியாவில் என்ன நடக்குது தெரிஞ்சுக்கும். நாளைக்கு வேறு மாநிலத்தை சார்ந்த ஒருவர் டிஎம்கேல இணைஞ்சு முதலமைச்சர் அவருக்கு நெருக்கமானா அவரை தமிழகத்தினுடைய முதலமைச்சர் வேட்பாளர் திமுக அறிவிக்குமா? அப்போ மண்ணின் மைந்தர் நம்ம பேசுறோம், அதே மாதிரி தான் ஒரிசாலையும் பேசுவாங்க. தமிழ்நாட்டில் மண்ணின் மைந்தர் இங்க இருக்கும், நம்ம பேசுறோம். நாம ஒரிசாக்கு மட்டும் தனி நியாயமா? அந்த இடத்துல இதை போன்ற குற்றத்தை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மக்களின் முன்பு குற்றம் சுமத்தி வச்சா எப்படி தப்பாகும்? அதை கண்ட்ரோல் பண்ணவர் வேறு மாநிலத்தில் வந்து உட்கார்ந்துருக்காங்க. ஒரிசா மக்களுக்கு மரியாதை கலாச்சாரத்துக்கு வந்து முன்னுரிமை கொடுக்காம பிஜு ஜனதாதள் வந்து இன்னொருத்தரை ப்ரோமோட் பண்றாங்க. நாங்கள் ஒரிசால பிறந்த ஒருத்தரை ஒரிசாவுடைய முதலமைச்சராக ஆக்குவோமே, என்ன தப்பது? அதனால் முதலமைச்சர் அவர்கள் தயவு செய்து புரிந்து கொண்டு பேச வேண்டும். பிரதமர் அவர்களுக்கு தமிழக மக்களின் மீது அளவரிய அன்பு, மதிப்பு, மரியாதை இருக்கு. அதுக்கு தமிழ்நாட்டுக்காரங்க எல்லாத்தையும் கொண்டு போய் இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலத்துடைய முதலமைச்சராக முடியுமா? ஒரு நாள்ல தமிழகத்திலிருந்து ஒரு பிரதமர் வந்தால் நீங்களும் நானும் சந்தோஷப்படுத்தான் போறோம். ஏன்னா பிரதமராக வருவதற்கு இந்த மாநிலம் என்கின்ற அடைமொழி இல்லை. ஆனா இன்னைக்கு அந்தந்த மாநிலத்தில் போக அந்த மாநிலத்துக்கு முன்னுரிமை கொடுக்கும் பொழுது ஒரிசால மட்டும் எப்படி பிஜு ஜனதாதள் நவீன் பட்நாயக் அவர்கள் அனுமதிக்கலாம்? அதான் அரசியல் பிரச்சனை. அதனால் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை நீங்கள் பொய் சொல்வதை தயவு செய்து மறுபடியும் நிறுத்தி, உங்களுக்கு கும்முடி கூண்டிய தாண்டி அரசியல் இல்லை என்பது தெரியும். அப்படி இருக்கும் பொழுது பிரதமரின் மீது இது போன்ற பழிச்சொல்லை சுமத்துவது இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது மட்டுமல்ல, ஆரோக்கியமான செயலும் கூட இல்லை. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, இது மூலமாக நம்முடைய தமிழக மக்களுக்கும் கூட முதலமைச்சருடைய பொய்யை எங்களுடைய முகநூல் பக்கத்தின் மூலமாக சொல்வதற்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோம். ஒடிசா மக்கள் வழிபடும் ஜெகநாதரை பிரதமர் திரு மோடி அவமதித்து விட்டார் என ஆதங்கப்படும் நமது முதல்வர், அவரது தவப்புதல்வர் இங்கு சனாதனத்தையே ஒழிக்க வேண்டும் என்று கூறிய போது ஏன் கொதிப்படையவில்லை? அங்கு இருக்கும் அரசியல் சார்ந்த குறிப்பிட்ட ஒற்றை நபரை பற்றிய கருத்துக்கு கொந்தளிக்கும் நமது முதல்வர் இங்கு நமது தமிழ் மக்களை சாதி ரீதியாக தரக்குறைவாக பேசி கோவிலுக்குள் விடாமல் இருந்த போதும், கோவில்களை பூட்டி சீல் வைக்கும் போதும், தமிழ் மக்கள் குடிக்கும் நீரில் மலம் கலக்கப்பட்டு அடிப்படை மனித உரிமையை மீறப்பட்ட போதும் மிகவும் சாந்தமான மனிதராக மௌன விரதத்தில் இருந்தது ஏன் என்பது நமது கேள்வி. தமிழருக்கு சொந்தமான கச்சத்தீவை அள்ளி கொடுப்பதற்கு துணை போனதை பற்றியோ, அதற்காக போலியாக நாடக கண்ணீர் வடித்ததை பற்றியோ எதுவும் கூற இயலாத முதல்வர் தமிழருக்காக பொங்குவது போன்ற பாசாங்குகளை இனியாவது நிறுத்திக்கொண்டு தமிழ்நாட்டில் உண்மையாக வளர்ச்சிப் பணிகள் எதையாவது செய்ய முடியுமா என சிந்திக்க வேண்டும்.
CAA சட்டத்தை பற்றிய எந்தவித புரிதலும் இல்லாமல் அது இஸ்லாமியருக்கு எதிரானது என கூறி பகை உணர்வை வளர்ப்பது யார்? பாபர் மசூதியை இடித்துவிட்டு கோவில் கட்டுவதில் சம்மதமில்லை என்று கூறி நீதிமன்ற தீர்ப்புக்கே எதிராக பகை உணர்வை வளர்ப்பது எந்த கட்சி என முதல்வர் உணர்ந்திருக்க வேண்டும். இனம், மொழி, மதம், நாடு என்பதை தாண்டி தவறு செய்தவர்களாக சந்தேகிக்கப்படுபவர்கள் அதற்கு விளக்கமளிக்க வேண்டுமே தவிர மதத்தின் போர்வையாலும் மொழியின் போர்வையாலும் அவற்றை பொதுப்படையாக்க முயல்வதுதான் தேச துரோக செயல் என்பதையும் முதல்வர் நினைவில் கொள்ள வேண்டும். ஹிந்தி படித்தவர்களெல்லாம் இங்கு வந்து கழிவறையைத்தான் சுத்தம் செய்கிறார்கள் என்று மொத்த வடமாநில மக்களையும் கேவலமாக விமர்சித்த இந்த கும்பல் ஒரு குறிப்பிட்ட நபர் குறித்த கருத்துக்கு ஆரவாரம் செய்தாலும் நவீன் பட்நாயக் அவர்கள் திமுக பக்கம் திரும்பி கூட பார்க்க போவதில்லை என்பதில் மாற்று கருத்து இல்லை. தமிழர்களுக்காக இவ்வளவு ஆதங்கப்படும் முதல்வர் தனது ஆட்சியில் கடந்த வருடம் தனது தந்தை பெயரில் சுமார் 215 கோடி ரூபாய் செலவில் கட்டிய நூலகம் 2 நாள் மழைக்கே தாக்குப்பிடிக்க முடியாமல் இருப்பதை பற்றியும் ஒரு நீளமான அறிக்கை வெளியிடுவாரா என பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். சென்னை அண்ணா நூற்றாண்டு நூலகத்தைப் போலவே மதுரையில் நத்தம் சாலையில் 215 கோடி ரூபாய் செலவில் கலைஞர் நூற்றாண்டு நூலகம் மிக பிரம்மாண்டமாக கட்டப்பட்டது. இந்த நூலகத்தை கடந்த ஆண்டு ஜூலை 15ஆம் தேதி முதல்வர் திரு ஸ்டாலின் திறந்து வைத்தார். கடந்த சில மாதங்களுக்கு முன்பே இந்த நூலகத்தில் மழைநீர் ஒழுகியதால் புத்தகங்கள் அடுக்கி வைக்கப்படும் இடங்கள் நனைந்து துருப்பிடித்தது. மீண்டும் அதிகாரிகள் அங்கு பார்வையிட்டு பராமரிப்பு பணிகள் மேற்கொண்டு மழைநீர் ஒழுகாமல் இருப்பதற்கு நடவடிக்கை மேற்கொண்டதாக தகவல்கள் கூறுகின்றன. இந்த நிலையில் கடந்த 2 நாட்களாக மதுரையில் பெய்து வரும் கோடை மழையால் மீண்டும் கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தில் தண்ணீர் புகுந்திருக்கிறது. கட்டிடத்திற்கு வெளிப்புறமாக செல்லக்கூடிய மழைநீர் குழாய் உடைந்து அந்த தண்ணீர் அறைகளில் புகுந்துவிட்டதாக கூறப்படுகிறது. இதனால் சில பிரிவுகளை தற்காலிகமாக பொதுமக்கள் வாசகர்கள் பார்வையிடவும் பயன்படுத்தாமலும் இருக்க மூடி வைக்கப்பட்டுள்ளது. மக்கள் தினம் தினம் பயன்படுத்தும் சாலைகள் தொடங்கி நூலகம் வரை இந்த ஆட்சியின் கட்டுமான பணிகளில் ஊழல் தலைவிரித்து ஆடுவதன் லட்சணம்தான் இதுபோன்ற சீர்கேடுகள் என்பதையும் முதல்வர் அறிந்திருக்க வேண்டும். இந்த நிலையில் நான் பார்த்து நெகிழ்ந்து ரசித்த இளம் தலைவர் என்று ராகுல் காந்தியின் படத்தை தன்னுடைய எக்ஸ் தளத்தில் செல்லூர் ராஜு பதிவிட்டிருப்பது அதிமுகவினரிடையே எரிச்சலை கிளப்பியிருக்கிறது. செல்லூர் ராஜுவுக்கும் திரு எடப்பாடி அவர்களுக்கும் மோதல் போக்கு நிகழ்வதாக அரசியல் வட்டாரங்கள் கூறி வரும் நிலையில் தேர்தல் முடிவுக்கு பிறகு அதிமுகவின் தலைமையை மாற்ற வேண்டும் என்று கூறும் அணியில் செல்லூர் ராஜு இருப்பதாகவும் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இந்த சூழலில் கட்சியின் நிலைப்பாட்டுக்கு எதிராக மத்தியில் மோடி வந்தாலும் ராகுல் வந்தாலும் ஏற்றுக்கொள்வோம் என்று ஏற்கனவே இவர் பேசியிருந்ததும் சர்ச்சைக்குள்ளானது. நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் போட்டியிட்டதற்கு எதிராக அதிமுக தலைமையிலான கூட்டணி போட்டியிட்டிருக்கும் நிலையில் போட்டி கட்சியின் தலைவரை புகழ்ந்து பதிவிட்டிருப்பது அதிமுக தலைமையை கோபம் கொள்ள செய்திருக்கிறது. மத்தியில் இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றால் ராகுல் காந்தி பிரதமராவார் என்று கணித்து எதற்கும் இருக்கட்டும் என்று முன்கூட்டியே துண்டு போட்டு வைக்கிறாரா என்று திமுக தலைமையிலான கூட்டணி கட்சியினர் விமர்சித்து வருகின்றனர். அதிமுகவில் செல்லூர் ராஜு தொடர்ந்து நீடிப்பாரா? அதிமுக காங்கிரஸோடு கூட்டணி வைக்குமா என்று யாரும் பெரிதாக அக்கறைப்பட போவதில்லை என்பது ஒருபுறம் இருக்க, ராகுல் பிரதமராவாரா? அவரது கூட்டணி கட்சி தலைவர்கள் ஒவ்வொருவரும் மாதம் ஒரு முறை சுழற்சியில் பிரதமராவார்களா என்று யாரும் ஆலோசிக்க வேண்டிய அவசியமும் இல்லை. 3ஆம் முறையாகவும் பிரதமர் திரு மோடி அவர்கள்தான் பிரதமராக போகிறார் என்று உலகமே அறிந்திருக்கும் நிலையில் பிரசாந்த் கிஷோர் அவர்களும் அதை உறுதிப்படுத்தியிருக்கிறார். மத்தியில் தேர்தலுக்கு பிறகு அமையப்போவது மோடி ஆட்சிதான். 2019 பெற்ற இடங்களையோ அதைவிட சற்று அதிகமாகவோ பாஜக நிச்சயம் பெறும் என்று தேர்தல் வியூக நிபுணர் பிரசாந்த் கிஷோர் தெரிவித்திருக்கிறார். திமுகவும் காங்கிரசும் என்னதான் குட்டிக்கரணம் அடித்தாலும், உண்மைகளை திரித்து திரித்து பேசினாலும் மோடி அவர்கள் மீது மக்கள் வைத்திருக்கும் நம்பிக்கையும் அன்பும் குறையப் போவதில்லை. அதனால் இதுபோன்ற பொய்களை கூறி தங்கள் தரத்தையே தாழ்த்தி கொள்ளாமல் மக்கள் பணி செய்ய முயல வேண்டும் என்பதே தேசியவாதிகளின் கருத்தாக இருக்கிறது. தாமரை வணக்கம். ஜெய்ஹிந்த்.